நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பொழுது போன வாரம் கேட்ட கேள்வியுடைய அந்த கட்டம் வந்துருச்சு. 2009 பிறந்த ஒரு பையன், சுக்கிரதசை சனி புக்தியில் என்ன நடக்கும்னு கேட்டேன். ஆனால் அதில் கேள்வியிலேயே ஒரு தப்பு இருக்குது. அதில் என்ன நடக்கும்னா அது ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது. நான் கூட இதில் இந்த புக்தியில் இப்படி நடக்கும். திரையில் ஜாதகம் தெரிகிறது. 8ல் சுக்கிரன், லக்னத்தில் சனி, சந்திரனோடு சேர்ந்து சூரியனை பார்க்கிறார். தாயை பாதித்து தந்தையை பார்க்கிறார். இந்த அமைப்பில் காரக அமைப்புகளில் சுக்கிரதசையில் சனி புக்தியில் இப்போ இந்த பையனுக்கு இந்த 2009 பிறந்த பையனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டேன். இதில் என்னோட தப்பும் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நான் ஒரு குறிப்பே கொடுக்கல. என்கிட்ட இந்த இது வந்தது என்ன அப்படின்னு சொன்னால், அப்பாவுக்கு இப்போ 4th ஸ்டேஜில் ஒரு பெரிய நோய் இருக்குது. மருத்துவர்கள் ஒரு வருஷம்தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. இது ஜோதிட ரீதியாக இந்த பையனுக்கு ஏதாவது என் அப்பாவுடைய அமைப்புகளில் இதாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா இதை நான் சுக்கிரதசை சனி புக்தியில் இப்படி ஆகும்னு நான் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணலை. ஒவ்வொரு மாணவருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஜோதிடத்தில் சரியானதை நம்ம சொல்லணும், ஒரு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக இதை கேள்வியாக கேட்டேன். சுக்கிரதசை சனி புக்தியில் அப்பாவுக்கு ஏதாவது நடந்துடுமா அப்படின்ற கேள்வி, ஆமாம் நடந்துடும். ஏன்னா உங்களுக்கு சிம்மத்தில் சனி அமர்ந்து, நல்லா பாருங்க, வளர்பிறை சந்திரன் தான் குருவின் பார்வையில் எல்லாம் இருக்கிறாரு. ஆனால் 9ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு. 9ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருப்பதும் சனி சூரியனை பார்ப்பதும், சனி சூரியனை பார்க்கவே கூடாது. சூரியனை கிட்டத்தட்ட ஒரு 6 டிகிரியில் சனி பார்க்கிறார். சந்திரனோடு இணைந்து பார்க்கிறார். தாயை பாதிக்க போகிறார். தாயின் கணவர், அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றுனா முதல்ல அம்மா தான் பாதிப்பாங்க. அட்டமத்து சனி நடக்க போகிறது மகம் நட்சத்திரத்தில். மகம் நட்சத்திரத்தில் அட்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போவே டாக்டர்கள் ஒரு நிலையில் உறுதியாக சொல்லிட்டாங்க, இவர் அடுத்த வருஷம் இப்படி தான், இந்த மாதிரி தான், ஒன்றும் முடியாது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 1க்கு 2 3 டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. பையனுடைய ஜாதக அமைப்பில் ஜோதிட ரீதியாக அப்படி இருக்கிறதா என்று கேட்ட கேள்விக்கு சுக்கிரதசை சனி புக்தியில் தந்தையை இழப்பார் அப்படின்னு நான் பலன் சொன்னேன். ஆகவே இப்போ நான் கேள்வி கேட்ட முறையே தப்பு. உடனே சுக்கிரதசையில் சனி புக்தியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத காரக ரீதியாக நிறைய மாணவர்கள் பொது வீடியோலையும் சரியான பதிலையே சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாகவே ஜன்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்புகளில் ஒரு சுற்று 30 வருஷத்தை கடந்து 30 வருஷம் வரைக்கும் ஒரு ராசியை முழுசா பார்த்துட்ட ஆள்னா, ஒரு ஜோதிடருக்கு 30 வருடம் நீடித்த ப்ரெடிக்ஷன் அமைப்புகள் இருந்தாலே அவர் ஒரு சுற்று சனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துருவார். உண்மையிலே 2015 நான் அடிக்கடி 2015 16 அப்போ விருச்சிக ராசிக்கு ஜென்மச்சனி, இந்த அனுஷ நட்சத்திரமும் கேட்ட நட்சத்திரமும் படாத பாடுபட்டு இருக்கும்போது அப்போது தான் நான் சமூக ஊடகங்களுக்குள்ளே வர்றேன். யூடியூப்லலாம் வீடியோ போட வர்றேன். அப்போல்லாம் நான் அடிக்கடி பேசுவேன். அதாவது ஆஃபீஸுக்குள்ளே அலுவலகத்துக்குள்ளே காலையில் நான் உள்ளே நுழையும் போதே, அலுவலகத்திற்குள் நான் உள்ளே நுழையும் பொழுதே முதல்ல நான் பார்க்குறவர் அனுஷ நட்சத்திரமாக இருப்பார், அதுக்கடுத்த வருஷம் கேட்டை நட்சத்திரமாக இருப்பார்லாம் நான் வேடிக்கையாக பேசியிருக்கிறேன். இதை நிறைய பேர் செக் பண்ணவங்கலாம் இருக்கிறாங்க. ஆக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு ரெகுலராகவே ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக தெரியும். இந்த வருடம், போன வருடம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம், அதில் இன்னும் ஒரு நுணுக்கத்தை சொல்லுவேன். உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பாக ஜென்மச்சனி அஷ்டமச்சனி போன்றவைகள் பெரிய பாதிப்புகளை கொடுத்து விடுவதில்லை. ஆனால் முழு நட்சத்திரங்களாக, இதெல்லாம் அனுபவத்தில் தாங்க, இதில் இல்லை, மூல நூல்கள்லையோ விளக்க நூல்கள்லையோ அதெல்லாம் இல்லை. ஒரு சுற்று 30 சுற்றை பார்த்துட்டேன். ஒரு 30 சுற்று, அதாவது என்னன்னா, இப்போ மீனராசிக்காரர்கள் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை போன 30வது ஆண்டு 27 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஜென்மச்சனி வந்திருக்கும் இல்லையா, அப்போ என்னுடைய மீனராசி, என்னை சுற்றி இருக்கின்ற மீனராசிக்காரர்கள் நான் என்னிடம் ஜாதகம் பார்க்க 30 வருடத்திற்கு முன்பு வந்த அமைப்பில் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் இப்போ நான் வீடியோக்களில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கும் கடினமான பலன்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் முழுதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம், உடைப்பட்ட நட்சத்திரம்னா என்ன, இரண்டு ஜாதகங்களை போட போறேன்.
ஒன்று உத்திரட்டாதி நட்சத்திரம், ஒன்று ராசி இல்லாத, இன்னொன்று இல்லாத, 2 பேருடைய ஜாதகங்களையும் விளக்கப் போகிறேன். பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு இந்த கன்சல்டேஷன் இப்போ நான் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியமாக ஒரு கோச்சார ரீதியாக ஹவு டு ப்ரெடிக்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லும். இவர் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறார். சிறு வயதிலே அமெரிக்கா போயிட்டார்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் இருக்கிறார். இவருக்கு 8-12 சுபத்துவம் தெல்ல தெளிவாக இருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து அவர் திரும்பி வரமாட்டார். அமெரிக்கா மேலே அவர் செட்டில் ஆகி படித்து கொண்டிருக்கிறார். என்னுடைய சுபத்துவ விதியின் அடிப்படையில் மருத்துவராக இருக்கிறார். தெல்ல தெளிவாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தோடு, ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு அருமையான அமைப்பில் குருவும் சூரியனும் குருவும் செவ்வாயும் தொடர்பு கொண்டிருப்பார்கள். பாருங்க, செவ்வாய் 24 டிகிரியில் இருக்க, குரு 25 டிகிரியில் இருக்கிறார். ஒரே ஒரு டிகிரியில் இருக்கிறார். 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு, ராசிக்கு 10ஆம் இடத்தோடும் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடும் செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கிறார். எப்படின்னு புரியுதா பாருங்க. ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்திற்கு ராசிக்கு 10ஆம் இடத்தை 4ஆம் பார்வையாக பார்க்கிறார், லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். கிட்டத்தட்ட ஒளி பொருந்திய சந்திரனுடைய மங்கள, அதாவது அஷ்டமி நவமி திதிக்கு போகாத சந்திரனுடைய மங்கள யோகத்திலையும் குருவினுடைய 1 டிகிரி பார்வையிலும் இவர் இருப்பது, ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்வதால் இவர் நம்முடைய சுபத்துவ விதியின் அடிப்படையில் மருத்துவ படிப்பு, மருத்துவத்தில் இப்ப மேற்படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறார். மருத்துவத்தில் மேற்படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த பெண்ணை இப்போது அமெரிக்காவில் லா படித்து கொண்டிருக்கிறார். எப்படி லா படிக்கிறார்? ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தை, லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடம் 2ஆம் இடம் தொடர்புகளில் வந்துருச்சா? லக்னத்திற்கு 2ஆம் இடமாக குருவின் வீடு இருக்கிறது. லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நான் சொல்லுகின்ற ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்கள் தெளிவாக வருதா உங்களுக்கு? ராசிக்கு 10ஆம் இடமும் குருவின் வீடு, லக்னத்திற்கு 10ஆம் இடமும் குருவின் பார்வை. ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு சனி தொடர்பு கொண்டவர்கள் எல்லாரும் தான் இவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் லாயராக முடியும்ன்றத என்னுடைய ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை நிரூபிச்சிருக்கிறேன். அதுக்கு இன்னொரு ஜாதகம், விளக்கமான ஜாதகம் இந்த ஜாதகம். கேது திசையில இருந்தே இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் காதல் வந்திருக்கிறது. இப்ப எடுத்தடுப்புலேயே நான் ப்ரெடிக்ஷனை சொல்லிட்டேன். இவங்க எதுவுமே கேட்கல. இவங்க அந்த பொண்ணு லா படிச்சிருக்குன்னு சொன்னதோட சரிதான். பையன் இந்த மாதிரி, ஆனால் இதை ஒரு பொருத்தம் மாதிரி பார்க்க வந்த ஜாதகம். திருமணம் செஞ்சுக்குவாங்களா செஞ்சுக்க மாட்டாங்களா, ஆனால் லவ் பண்ணுறாங்கன்றது அவங்களே சொல்லிட்டாங்க. திருமணம் நடக்குமா நடக்காதா, அதற்கப்புறம் என்னுடைய ப்ரெடிக்ஷன். அம்மா இவர்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மை குருஜி, இவங்க 2 பேரும் கடுமையான செலவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பெண்ணுடைய வீட்டிலையும் கடுமையான மன அழுத்தம், உங்கள் பக்கமும் கடுமையான மன அழுத்தம். அம்மா தாயாகிய நீங்கள் உங்களுடைய பேச்சை இவர் கேட்க மாட்டார். உங்களுடைய அமைப்பில் அது சரியாக இல்லை. ஏன்னா சந்திரனோடு செவ்வாய் சனி தொடர்புகள் இருக்கின்றன. இவர் இப்போது கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறார். உண்மை, 100க்கு 100 உண்மை. திருமணம் நடக்குமா நடக்காதா? நடக்காது. திருமணம் நடக்காது. 3 வருடமாக காதல் பண்ணி, ஜென்ம சனியில ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும் பொழுது காதல் தோல்வி ஏற்படும் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இந்த தாய்க்கு ஒரு உதாரணத்தை எல்லாம் சொன்னேன். ஏன்னு சொன்னா, ஜாதகத்தை பாருங்க. பார்க்கின்ற கிரகத்தும் இருக்கின்ற வீட்டின் அதிபதியை போல கேது செயல்படக்கூடியவர். கேதுவை சுக்கிரன் பார்த்ததுனால தான் இந்த பையனுக்கு இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகக்கூடிய இந்த பையனுக்கு அமெரிக்காவிலேயே பிறந்த அமெரிக்க பெண் மீது காதல் வந்திருக்கிறது. இந்த பையனுக்கு இப்ப சில விஷயங்கள்ல நம்ம குழம்பவே தேவையில்லை. ஜென்ம சனியில சரி, அதே நேரத்தில் ஜென்ம சனியில எந்தவித கெடுதலும் இல்லாமல் நட்சத்திரத்திலேயே போகும்போது எந்த கெடுதலும் இல்லாமல் இருக்கிறாரே, சந்திரன் பங்கமற்று இருப்பார். சந்திரன் பங்கமே இல்லாமல் இருப்பார். பௌர்ணமியை நோக்கி நெருங்கி இருப்பார். ஒளியோடு இருப்பார். இந்த மாதிரி சனி செவ்வாய் தொடர்பில் இருக்க மாட்டார். சந்திரன் செவ்வாயோட தொடர்புடைய மட்டும் இருக்கிறது மங்கள யோகம். அங்கே சனியும் சேர்ந்துட்டாலே இரு பாவர்களுடைய தொடர்புகளில் இருக்கிறார்ன்றதை ஆன்லைன் வகுப்புகளில் அடிக்கடி சொல்றேன். ஆன்லைன் வகுப்புகளில் ஒரே நேரத்தில் சனியும் செவ்வாயும் எந்த கிரகத்தை பார்த்தாலும் அது கடுமையான பாபத்துவம்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த வயதிற்கேற்ற சுக்கிரனுடைய காரகத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் இந்த பையனுக்கு காதல் தோல்வி இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஏற்கனவே 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெண்ணை இப்ப அவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இந்த வார கேள்வியை பார்க்கலாம். கையில் ஒரு ஜாதகம் தெரிகிறது. ஒரு 20 வயது பெண், 27 மார்ச் 2005 அதிகாலை 2 மணி 15 நிமிடம் அதிகாலையில்
மன்னார்குடியில் பிறந்திருக்கிறார். திரையில ஜாதகம் வருகிறது. லக்னத்தில் செவ்வாய், 3இல் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 6இல் சனி, 9ல் சந்திரன், குரு, கேது. இந்த ஜாதகர் இப்ப இவருக்கு என்ன 20 வயசாச்சு இல்லையா? இப்ப இவருக்கு ராகு திசையில சுக்கிர புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெண் என்ன படிக்க விரும்புகிறார்? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு ஒன்னே தான் சொல்லணும். என்ன படிக்க விரும்புகிறார்? நம்முடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அமைப்பு இந்த இடத்துல சரியாக வருகிறதா? இந்த பெண் என்ன படிக்க விரும்புகிறார்?